புதிய அமைச்சரவைக்கு வாழ்த்துக்கள். புதிய 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 அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நாளை IUML, விசிகா நாளை மறுதினங்கள் சேர்கிற போது அவர்களுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்கள். இது ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும். ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவுடைய பண், தேசிய கீதம், இந்தியாவுடைய தேசிய கீதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் தமிழுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஆளுநரை நாங்கள் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சட்டமன்றத்தில் தமிழக அரசு சரியாக இருக்கிறது, முதல்வர் சரியாக இருக்கிறார். ஆனால் ஆளுநர் தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் அவரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். எந்த இந்திய தேசிய பண்கள், தேசிய பாடலுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. இந்திய தேசிய கீதத்தை யாவற்றையும் விட நாங்கள் உயர்வாக மதிக்கிறோம். அதேபோன்று இன்னும் 4-5 நாட்டு பாடல்கள் இருந்தாலும் அதை மதிக்கிறோம். ஆனால் தமிழுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், அது குறித்து ஆளுநர் சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் அவரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். எப்படி நீங்க தமிழ்நாடு அரசு அல்லவா, அது தமிழக சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளித்து விட்டார். இது ஆளுநர், ஒன்றிய அரசு இது. எனவே ஆளுநரும் ஒன்றிய அரசும் இது குறித்து சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது குறித்த மிக தெளிவான பதிலை அவர் விசிகாவுடைய தலைவர் வழங்குவார். நிச்சயமா உங்கள் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகிற காலம் தூரத்தில் இல்லை. நாடே இடது பக்கம் திரும்புவதுதான் நமது விடுதலை போர் காலத்தினுடைய முன்னோர்களுடைய கனவு. அந்த காலம் வேணும், பொறுத்திருங்கள். வணக்கம்.